ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது ராசியாதிபதி புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கும்பொழுது அவர் என்ன மாதிரி விஷயங்களை அதாவது செவ்வாயுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள். செவ்வாயுடைய சாரணும் போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரும்போது ஏதாவது வீடு லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சந்திரன் 7ல் பயணிக்கிறாங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கிறது. 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக இருக்குங்க. எந்த வித மாற்றமும் இல்லை. ஏதாச்சும் வந்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், அதெல்லாமே ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்பொழுது வேலையில் வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். வேலையில் வந்து ரொம்ப டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய பிரயாணமான விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், ஒரு பிரயாணம் இருக்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான குரு ராசியிலே வந்து திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. சில நேரங்கள் வந்து நம்ம ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நியூவாக வந்து ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஒரு குலதெய்வத்தை பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய் ஒரு தெய்வத்தை பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது